தேங்காய் பால்ல சப்ஜா கோந்து ஜூஸ் குடிச்சிருக்கீங்களாங்க? அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். மஸ்ட்டு எனக்காக ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த வெயில் டைம்ல ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நாங்க ரம்ஜான் டைம்ல தான் இந்த ஜூஸ் போடுவோம். மத்த டைம்ல நெனச்சா கூட போட முடியாது. வாங்க குயிக்கா ரெசிபி பாத்துரலாம். சப்ஜா கோந்து ஜூஸ் போடுறதுக்கு நல்லா ஒரு 3/4 தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 8 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கொரன்னு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா, ஊற வச்ச கோந்து சேர்த்துட்டு நம்ம அரைச்ச தேங்காவையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. கூடவே நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சின பால் ஒரு 1/4 லிட்டர் போல் இது கூட ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ஒரு நூல் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உடைச்ச பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாம் ஆப்ஷனல் தான், ரொம்ப மஸ்ட்டு கிடையாது, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.